நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, குறிப்பாக விவசாயிகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர், அதே வேளையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல், இன்று இந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிட்டு இதோ உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு எல்லாரும் வாய்ப்பு, மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் பழனிசாமி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அருகில் உள்ள சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயியின் மகளாக உழைப்பால் உயர்ந்து சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரி சக்தி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய மயிலாடுதுறையிலே பழனிசாமி அவர்களும் சீர்காழி தொகுதியிலே சக்தி அவர்களும் வெற்றி பெற்றால் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடக்கும். இந்த கொடுங்கோல் திமுக 420 கஞ்சா வைக்கின்ற திமுக ஆட்சி அகற்றப்படும். அடுத்த மாதம் சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். 5 ஆண்டு கால கோரிக்கை இது. என்ன கோரிக்கை? தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை. 5 ஆண்டு காலம் பொறுத்து 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 எப்படா தேர்தல் வரும், எப்படா இந்த மோசடி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒரு நேரம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி